பார்த்தீங்களா? இந்த போர்டு பாருங்க. இந்த சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்லி போட்டிருக்காங்களா கேரளா கேஆர்டிசி. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, பேக்கு, அப்புறம் இன்சைடு உள்ள 3 கேமரா மட்டும் இந்த கேரளா கவர்மெண்ட்டு மாட்டிடுச்சுன்னு வைங்க. முக்கால்வாசி ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமே இந்த கேஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பஸ்ஸு தான். இந்த பஸ்ஸுக்காரன் ஓட்டுறதுக்கு பாருங்க. டிப்பர் லாரிக்காரன் கூட அப்படி ஓட்ட மாட்டாங்க. டிப்பர் லாரிக்காரன் கூட அப்படி ஓட்ட மாட்டான். நம்ம ப்ரைவேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு ட்ராவல்ஸ் ஓட்டுறோம்ல, அவனுங்க கூட அப்படி ஓட்டுறது இல்லை. லோக்கல், ரொம்ப லோக்கல் டிரைவிங். இந்த இப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் வந்து லைசன்ஸை பெர்மனண்ட் கேன்சல் பண்ணி இவங்களை வீட்டில் உட்கார வைக்கணும். இவங்களுக்குலாம் கவர்மெண்ட் வேலையே கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேளுங்க, இவனுக்கு நம்ம வந்து பாவம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க இவங்கெல்லாம். ஆமாம், வண்டியை 3 வாட்டி அணைச்சி விட்டுட்டான். இப்போ என் வண்டியை வச்சு நான் ஒரு தேய்ச்சேன்னா ஒரு சைடே இல்லாமல் போயிடும். அவனுக்கு ஒரு சைடே இல்லாமல் போயிடும். 3 வாட்டி அணைச்சி விட்டு போயிட்டாங்க. நெட்டூர் ரோட்டில், கொச்சினில் பார்த்தீங்கன்னா நெட்டூர் ரோட்டில் நம்ம லோடு இறக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். 3 டைம் அணைச்சி விட்டுட்டாங்க. நானும் சரி நம்ம லோடு வண்டி பொறுத்து போகும்னு எத்தனை 3 இடத்துல விட்டு கொடுத்தாச்சு. அவனை ஒரு பேசஞ்சர் வண்டின்னு சொல்லி நான் அவனுக்கு வாண்டடாக சைடு கொடுக்குறேன். என்னைய முக்கால் பஸ்ஸில் அணைச்சி விட்றாங்க. முக்கால் வண்டியில் அணைச்சி விட்டுட்டு அவன் பாட்டில் சரக்குன்னு போகிறான். அதில் என்ன அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம்? கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படின்னாலே என்னமோ அவங்களுக்கு 2 ரெக்கை முளைச்சிரும், மேலே 2 கொம்பு முளைச்சிருமா கேட்குறேன். ஒரு மனச்சாட்சி வேண்டாமா? கேரளான்றது ரொம்ப எப்படின்னாக்கா சட்டம், நீதி, நியாயம், தர்மம் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ அநியாயத்துக்கு கொடி பிடிக்கிறானுங்க இவனுங்க. அநியாயத்துக்கு கொடி பிடிக்கிறாங்க இந்த கேஆர்டிசி பஸ்ஸுக்காரனுங்க பூரா. ரொம்ப அநியாயம். இதெல்லாம் கேரளா கவர்மெண்ட்டு ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்து இதெல்லாம் பாருங்கள், கேமரா ஃபிட் பண்ணுங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் எங்களை மாதிரி டிரைவருங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க.